வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இந்த உலகம் இன்றைக்கு மிகப்பெரிய பண்பாட்டு பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் சமூக ஆர்வலர்களின் மிகப்பெரிய கவலை. அவங்க கவலை இல்லை, நம்ம எல்லாருடைய கவலை. மிகப்பெரிய பண்பாட்டு பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒரு காலத்தில் இந்த உலகத்திற்குள் ஊடகம் இருந்தது. இன்றைக்கு உலகத்தில் நாம் வாழ்கிறோம். இப்படியா ஊடகம் மனிதனை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. எப்படின்னா அவனுடைய உண்ணுகிற நேரம், உறங்குகிற நேரம், உறவுகளுக்கான நேரம் குறைந்து கொண்டே போகிறது. 24 மணி நேரம் இந்த ஊடகம் மனிதனை ஆட்சி செய்து கொண்டே இருக்கிறது. இந்த ஊடகத்தில் வருவதை தான் மக்கள் விரும்பி பார்க்கிற ஒரு சூழல் உருவாகி கொண்டே இருக்கிறது. ஆய்வாளர்கள் இதை பற்றி நிறைய பேசுகிறாங்க, நிறைய எழுதுகிறாங்க. எப்படிப்பட்ட பார்வையாளர்களுக்காகனா, ஒன்று இந்த ஊடகம் எதை வலியுறுத்தணும் விரும்புதோ, அவங்க மூளையில் போய் எதை இறக்கணும்னு விரும்புதோ, அவங்கள என்ன பிரெயின் வாஷ் பண்ணணும்னு விரும்புதோ அந்த பிரெயின் வாஷ்க்கு அடிமையாகிற ஒரு கூட்டம். மற்றொன்று ஊடகத்தில் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம். முதல்ல ஊடகம் எந்த நோக்கத்தோடு எந்த திட்டமிட்டு ஒரு நிகழ்ச்சியை மீண்டும் 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 போட்டு காட்டுகிறதோ அந்த அவர்களுடைய நோக்கத்திற்கு அடிமையாகிற ஒரு கூட்டம். இன்னொன்று ஊடகத்தில் வர்றதான் ரைட்டு, அது சொல்கிறது தான் கரெக்டுன்னு தங்கள் வாழ்க்கை முறையே ஊடகத்தில் சொல்கிறது மாதிரி மாற்றிக்கொள்ளுகிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் ஊடகத்தில் வர விஷயங்களை விமர்சிச்சுட்டு கலந்தாலோசிச்சுட்டு இது சரியா தப்பா அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போகிற ஒரு கூட்டம். இப்படி ஏதோ ஒரு வகையில் மனுக்குலத்தை பாதித்து கொண்டே இருக்கிற ஊடக உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உண்ணுகிற நேரம் குறைஞ்சு போச்சு, உறங்குகிற நேரம் குறைஞ்சு போச்சு, உறவுகளுக்கான நேரம் குறைஞ்சு போச்சு. இதன் அடிப்படையில் கடைசியில் உன்னதருக்கு நாம் கொடுக்க வேண்டிய நேரமும் குறைஞ்சு போச்சு. நமக்கான நேரம்னு ஒன்றுவே கிடையாது. அதுக்கேற்ற ப்ரோக்ராம் படி வாழ்கிற அது ஒரு சூழல் வந்துருச்சு. டிவிக்கு ஏற்ற மாதிரி அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இதெல்லாம் மிகப்பெரிய பண்பாட்டு பின்னடைவை மனுக்குலத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது இன்றைக்கு மிகப்பெரிய கவலை. அதை எப்படி மாற்றுவது என்பதை குறித்தெல்லாம் பலர் யோசிக்கிறாங்க. சார், அதுக்கான எல்லார் வீட்டில் இருக்கிற டிவியை வாங்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? டிவி எடுத்து போட்ட முடியுமா? உடச்சி போட்ட முடியுமா? அப்படின்னா அதான் சொல்கிறாங்க. டிவி எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா 2 விதமாக நம்ம குடும்பங்களில் பயன்படுத்துகிறாங்க. ஒன்று இன்ஸ்ட்ருமெண்டல் யூஸ், இன்னொன்று ரிச்சுவல் யூஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது காரண பயன்பாடு. இன்னொன்று சடங்கு பயன்பாடுனா சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ டிவி பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்ன, அது இல்லைன்னா அது அவங்க வீட்டில் ஒரு ஆள் இல்லாத மாதிரி ஆகிடும் போடுறோம். அதுதான் ரிச்சுவல் யூஸ், சடங்கு பயன்பாடு. இன்ஸ்ட்ருமெண்டல் யூஸ்னால் எந்த நேரத்தில், நியூஸ் நேரத்தில் அவங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் தேவையோ இல்லை ஒரு முக்கியமான நேரத்தில், மழை நேரத்தில், அந்த மாதிரி நேரத்தில் டிவியை போட்டு என்ன இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுற குடும்பங்களும் இருக்குது. 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதில் வருதோ இல்லையோ. இப்போ என்ன போச்சுன்னா, ஊடகம் முதல்ல அரசு மட்டும் ஊடகம் நடத்தியது. அதில் என்ன ஆச்சுன்னா ஒரு டைம் பவுண்ட் இருந்துச்சு. 9 மணிக்கு மேலே நிகழ்ச்சி இருக்காது, முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க ஓவர் டு டெல்லின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு வந்துடும். ஒரு குறிப்பிட்ட கால அளவு தான் ஒளிபரப்பு இருந்துச்சு. அது ஒவ்வொரு நிகழ்வுக்குமான ஒரு நேரம் இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும்தான் திரைப்படம், அது மற்ற நாளில் இந்த நிகழ்ச்சின்னு ஒரு இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது, அப்படியே மலிஞ்சு கிடக்குது. 24 மணி நேரம் நீங்கள் தொலைக்காட்சி பார்த்து கொண்டே வாழலாம். எல்லா நிகழ்ச்சியும் இல்லை. இப்போ ஒரு காலத்திலலாம் காத்திருந்து செவ்வாய்க்கிழமையில நாடகம் வரும் பொதிகை தொலைக்காட்சியில். அதாவது அப்போது சென்னை தொலைக்காட்சின்னு இருந்துச்சு. அப்போது அதில் செவ்வாய்க்கிழமையில நாடகம் 1 மணி நேரம் நாடகம். அதுக்காக அடுத்த வாரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. தினம் 100 நாடகம் வருது, 100 சீரியல் வருது. இப்படி தொடர்ந்து ஊடகங்கள் மெல்ல 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 மனிதனை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. உணவுக்கான நேரம் குறைந்து, உறங்குவதற்கான நேரம் குறைந்து, உறவுகளுக்கான நேரம் குறைந்து, நம்மை படைத்த உன்னதரை நினைப்பதற்கான நேரமும் குறைந்து, எனக்கான நேரம், உனக்கான நேரமும் அதில் குறைந்து போகிறது. நீ அதற்குள் சிக்கி தவிக்கிறாய். அப்போ என்ன செய்யறது? கலைநயமிக்க இந்த வாழ்க்கையை தலை சிறந்தவர்களாக வாழ வேண்டிய நீங்கள் வலைதளங்களுக்கு விலை போய்விடாதீர்கள் என்பதுதான் இந்த சின்ன சின்ன வெளிச்சத்தினுடைய ஒரே நோக்கம். இதை சொல்வதனுடைய ஒரே நோக்கம். மீண்டும் இப்படி சொல்லியே நிறைவு செய்கிறேன். கலைநயமிக்க இந்த வாழ்க்கையில் தலை சிறந்தவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் வலைதளங்களுக்கு விலை போய் விடாதீர்கள் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும்.